வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளதாம். சொந்த மாவட்டத்திலே இப்படியா சாலையில் வீசி சென்ற அதிமுக தொண்டர்கள். காலையிலே அதிர்ச்சியில் எடப்பாடி. வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது அதிமுகவில் செங்கோட்டையினால் வெடித்துள்ள உட்கட்சி பூசலானது அடுத்தடுத்த உச்சக்கட்டையெல்லாம் எட்டி வருகிறதாம். அரசியல் களத்தில் ஏற்கனவே OPS, VK சசிகலா, TTV தினகரன் ஆதரவாகவும் அவர்களுக்கு துரோகம் இழைத்ததாகவும் தான் தென் மாவட்ட மக்களையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் இருந்து வந்ததாக செய்திகள் வெளிவந்தன. அதாவது வர இருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டிதான் அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோ தனது சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுள்ளாராம். அதாவது மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில்தான் தனது பிரச்சார பயணத்தை தமிழகம் முழுவதுமே தொடங்கியிருக்கிறார். வருகின்ற அப்போதுதான் தென் மாவட்டங்களில் குறிப்பிட்ட சமூகத்தினர் எடப்பாடி மீதும் பழனிசாமிக்கு எதிராக போஸ்டர்களை எல்லாம் ஒட்டி வந்தது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை எல்லாம் ஏற்படுத்தி வந்தார். அதேபோலதான் கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை செங்கோட்டையனுக்கு ஆதரவாக போஸ்டர்களை ஒட்டுவது, எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணத்தின் பொழுது ஒருங்கிணைந்த அதிமுக வேண்டுமெனவும் முழக்கங்களை எல்லாம் தொண்டர்களையே எழுப்பி வருவதும் அந்த நிகழ்ச்சியில் செய்தியாளர் பேசிய அவர், அதாவது அதிமுக தொண்டர்கள் ஆவேசமடைந்து வருகிறார்கள். இந்நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமியின் சொந்த மாவட்டத்திலே அதிமுக உறுப்பினர்கள் எல்லாம் தங்களுடைய அடையாள அட்டை சாலையில் வீசி சென்றது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை எல்லாம் ஏற்படுத்தி வந்ததாம். அதாவது சேலம் மாநகரம் அரிசிப்பாளையம் பகுதியில் சத்திரம் மேம்பாலம் அருகே இன்று காலையில் ஏராளமான அதிமுக உறுப்பினர் அடையாள அட்டையெல்லாம் சாலையில் கொட்டி கிடந்ததாம். எடப்பாடி பழனிசாமியின் சொந்த மாவட்டத்திலே இப்படி அதிமுக தங்களது உறுப்பினர் அட்டைகளை எல்லாம் சாலையில் வீசி சென்றுள்ளது சம்பவம் குறித்து அரசியல் பரபரப்பையும் ஏற்படுத்தி வந்ததா. அதாவது இந்த அவரான சேலம் மாவட்டத்தில் எடப்பாடிக்கு எதிராக செங்கோட்டையின் ஆதரவாளர்கள் எல்லாம் சாலையில் தனது அடையாள அட்டை வீசி சென்றது அக்கட்சியிலேயே பெரும் விவாதத்தையும் ஏற்படுத்தி வந்ததா. தொடர்ந்து அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் போர்க்கொடி தூக்கி வரும் நிலையில்தான் உறுப்பினர்களும் அக்கட்சியிலிருந்து வெளியேறி வருகிறார்கள். இந்நிலையில்தான் 100க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் தங்களது உறுப்பினர் அட்டையெல்லாம் சாலையில் வீசி சென்றது. குறிப்பாக சொல்லப்போனால் பாஜகவுடன் கூட்டணி அதிமுக வைத்ததால் தான் அமித்ஷா தலையீடு போன்ற நடவடிக்கையால் காரணமாகவே அதிமுக தொண்டர்களின் நிர்வாகிகளிடம் பெரும் அதிருப்தியில் இருந்து வந்தது. இதனால் தான் கட்சி தலைமையை பிடிக்காமல் அதிமுகவின் உண்மை தொண்டர்கள் எல்லாம் கோபத்தில் வீசி சென்று இருக்கலாம் எனவும் செய்திகள் பேசப்பட்டு வருதாம். அதிமுகவில் செங்கோட்டையினால் வெடித்து உள்பூசல் அடுத்தடுத்த உச்சக்கட்டத்தை எட்டி வருகிறதா. ஏற்கனவே சசிகலா, VK சசிகலா, TTV தினகரன், OPS தினகரனுக்கு ஆதரவாகவும் அவர்களுக்கு துரோகம் இழைத்ததாகவும் தென் மாவட்டங்கள் மக்கள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி மீது மிக அதிருப்தியில் இருந்து வந்ததாக செய்திகள் எல்லாம் வெளிவந்தது. இதனைத் தொடர்ந்தான் செங்கோட்டையனுக்கு OPS ஆதரவாளர்கள் எல்லாம் அவருக்கு ஆதரவு கொடுத்த நிலையில்தான் இந்த செய்தியானது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்துவதுதான். அது மட்டுமின்றி வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில், அதாவது அதிமுக எடப்பாடி பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் கண்டிப்பாக வியூகங்கள்லாம் தமிழகத்தில் கண்டிப்பாக ஆட்சியை பிடித்துவிட என்ற நிலையில்தான் அவரது சுற்றுப்பயணமாக இருந்து வருகிறதா. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.